வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள். நன்றியுடன் அப்துல்லா. பல முயற்சி, பல வெற்றி, பல தோல்வி, பல இடைஞ்சல், பல தொல்லைகள், பல கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் அத்தனையும் தாண்டி தான் இந்த ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை மீண்டும் ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க, அதாவது ஓப்பன் ஆக மாட்டுதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எல்லா டெக்னிக்கல் தெரியும். சிறு குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் அந்த ஃபோனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியும். அப்படி எனக்காக நீங்கள் செட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நன்றி உள்ளனா இருப்பேன். இப்போ நிலம் நீர் மண் மனை அப்படிங்கிற ஒரு கதையை தான் என்னோடய வாழ்க்கையில் நான் சினிமாவில் என்ன செஞ்சேங்கிறத சொல்லிட்டு வரேன். போன எபிசோடில் சொல்லியிருப்பேன். அதாவது போக்கு ரோடு நம்பர் 42 நடிகை ஜெயதேவி அவர்களின் ஆஃபீஸில் கிருஷ்ணமூர்த்திங்கிற டிரைவர் என்னை சேர்த்து விட்டார். கீர்த்தி ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து அங்கே வந்துட்டேன். அங்கே வேலைக்கு சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா விலாங்குமின்னு ஒரு திரைப்படம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் ஒரு சினிமா கம்பெனி சேர்ந்துட்டோம், ஆஃபீஸ் பாயை சேர்ந்துட்டோன்னு. அங்கே தான் வைரமுத்து வருவார், சுலக்ஷனா அந்த திரைப்பட நடிகர். அதாவது நட்சத்திரன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவர் பேர் ஹரிபிரசாத். அதுக்கு ஞாபகப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, அவள் ஒரு மேனகை அந்த பாட்டில் அவர் நடிச்சிருப்பார். அவர் தான் ஜெயதேவியோட புருஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நான் வேலைக்கு போயிட்டேன். நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அவங்க ப்ரொடியூசர் பண்ண படம், அவங்க அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் நான் ஒரு படத்துலேருந்து 2 படம் 3 படம் வரைக்கும் அங்கே ஆஃபீஸ் பாயாக வேலை செய்யும்போது மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன். பல கவிதைகள் எழுதினேன், என்னோடய கதைகளில் சொன்னேன். அங்கே ஜிஎம் குமார், வேலு பிரபாகர், லிவிங்ஸ்டன், ஆர்பி விஸ்வம் இவங்கெல்லாம் டிஸ்கஷன் வருவாங்க. நான் இடையில என்னோட கவிதையை காட்டுறது, என்னோட பாடலை பாடி காட்டுறது. அவங்களாம் சந்தோஷமாக இருக்கு அப்துல்லா அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காதல் களியாட்டம் நடந்துச்சு. அந்த காதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயதேவி அக்காவுக்கும், அதாவது நான் தப்பாக சொல்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்ல, கேமராமேன் வேலு பிரபாகர் இன்றைக்கு பேசுகிறார் இல்லைங்களா, நிறையா பெரியார்ஸை பற்றி நிறைய தத்துவங்கள், நிறைய படங்கள்லாம் எடுத்தார். ஆனால் அவர் அன்னைக்கு செஞ்ச காதல், அந்த காதல் ஹரிபிரசாத்து தான் உண்மையான புருஷன் அப்படின்னு அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க கேமராமேன் டைரக்டர், இவங்க 2 பேருக்கு லவ் உண்டாச்சு. அந்த காதலுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு என் மேலே பழிய சுமத்தி ஹரிபிரசாத் என் மேலே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. பயங்கரமாக தெலுங்கில் திட்டுவார். அப்போல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம தான் காதலர்கள் சங்கம் வச்சு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சு மேட்ச, நமக்கு என்ன அப்படின்ட்டு நான் அதை அப்படியே சைலண்டாக விட்டேன். அது ஒரு கள்ளக்காதலாக ஆகிப்போச்சு. அந்த கள்ளக்காதலுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு என்ன வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ திரும்ப அவங்க அண்ணன் எம்ஆர்கேன்ட்டு ஒரு ராமகிருஷ்ணன், அவர் தான் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர், அவர்கிட்டலாம் சொல்லி அவர்கிட்டலாம் பேசி திரும்ப நாங்கள் வேலைக்கு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க நைட்டெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க, இன்னும் நிறைய இழுப்பாங்க, இழுத்து புகை மூட்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது விடிய காலை 4 மணிக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் தெளிஞ்சு வீட்டுக்கு போகணும். லிவிங்ஸ்டனும் நம்ம ஆர்பி விஸ்வம் இவங்கெல்லாம் வேற கேரக்டர். ஆனால் ஜிஎம் குமாரும் வேலு பிரபாகரும் அவங்க தனி கேரக்டர்னாக்க அந்த இழுக்கிற இழுப்பு இருக்கு இல்லைங்களா, அது பேரை சொன்னால் கூட எனக்கு எதனா பிரச்சனையாக வரும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அதனால தான் அதை பேரை சொல்லலை, இழுப்பாங்க. அப்படிங்கும்போது விடிய காலம் 4 மணி 5 மணிக்கு ஜிஎம் குமார் இவ்வளோ வெயிட் அவரை சைக்கிளில் வச்சுட்டு போவேன். ஏன்னா அவரு டைரக்டர் ஆனால் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அந்த ஒரு நம்பிக்கையில் அழைச்சிட்டு போனேன். கடைசி வரைக்கும் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன், ஜிஎம் குமார், லிவிங்ஸ்டன் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு நான் கார்டன், கீழ்ப்பாக்க கார்டனில் கொண்டு விட்டுட்டு வருவேன். அப்படி விட்டுட்டு வரும்போது எனக்கு கண்ணெல்லாம் இருட்டும், கண்ணெல்லாம் அப்படியே சொக்கும். அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கதிரை கொண்டு லஸ்கார்னல் விடணும். இதயம் கதிர், அவரை கொண்டு லஸ்கார்னல் விடணும் அதே சைக்கிளில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலு பிரபாகர் கேமராமேன், அவரை ஆட்சி கொண்டு போய் லஸ்கார்னல் விடணும். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் பாருங்கள். அந்த சினிமா கம்பெனியில் நம்ம இயக்குனர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், நடிகர் ஆகணுங்கிற கனவுல
என்ன மாதிரி பல இயக்குனர்கள், பல ஆபீஸ் பாயா இருந்தவங்க டைரக்டராக இருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. ஆனால் என்னால் சாதிக்க முடிஞ்சதா இல்லையான்னு கேட்டால் அது கேள்விக்குறியில் தான் முடியும். அங்கே பழக்கமாகி அங்கே வந்து சுலோச்சனா அம்மா கூட நான் ரொம்ப பாசமாக பேசி அங்கே தான் நடிகை சரிதா வந்து எனக்கு பழக்கமாகி அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியர் ஜூபிட்டர் ஸ்ரீனிவாசன்ட்டு நம்ம நடிகர் சங்க பக்கத்தில் அவரோட வீடு, அவர் பழக்கமாகி சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க பழக்கமாகி எல்லாட்டையும் பாட்டு பாடி காட்டுறது, டான்ஸ் ஆடி காட்டுறது, டைலாக் பேசி காட்டுறது. டி ராஜேந்திர மாதிரி டைலாக் பேசுவாங்க. இப்போ சொல்கிறாங்க அந்த டைலாக்கு ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இப்போ நேர்முகமாக சொல்கிறேன். செந்தமிழால் சிலை வடித்து அச்சிலையிலே ஒரு சேலை கட்டி சேலை நழுவும் வேலையிலே என் விழிகளை தூதிவிட்டேன். என் விழிகள் தழும் வேலையிலே பூங்காற்று ஓடி வந்த சிலையை தழுவியது. பூங்காற்றே பூங்காற்றே எத்தனையோ காதலர்களை வாழ வைக்கும் நீ என் காதலியை தொட்டு தழுவதற்கு சற்று நேரம் நீ ஓய்விடு என்று தென்றலிடம் கேட்டேன். தென்றலும் ஓய்வெடுத்தது. எனக்கு மூச்சு தட்டியது. வேண்டாம் தென்றலே, சற்று நேரம் நீ ஓய்வு எடுத்ததால் எனக்கு மூச்சு முட்டுகிறது. பல நாள் நீ ஓய்வு எடுத்தால் எத்தனை காதலர்கள் இறக்கப்படுவார்கள், எத்தனை காதலர்கள் இறந்து விடுவார்கள் என்று உன்னிடம் கேட்கிறேன். வீசு தென்றலே வீசு, நீ வீசும் வீசலில் உன் தென்றலில் என் காதலியின் ஞாபகமாக நான் பாடும் பாடல் அவள் காதில் விழும் வரை வீசு என்று நான் உன்னிடம் கேட்கிறேன் என்ற வசனத்தை அத்தனை பேர்ட்டும் பேசுவாங்க. இப்போ ஒரு ஸ்டைலு, ஆனால் அப்போ டி ராஜேந்தர் ஸ்டைலில் பேசுவேன். அத்தனை பேரும் கைத்தட்டுவாங்க, அத்தனை பேரும் பாராட்டுவாங்க. அப்படி தான் என்னோடய சினிமா வாழ்க்கை வந்து தொடங்குனுச்சு. தயவு செய்து உறவுகளே, ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீளம், நீர், மண், மனை, ஆகாயம், காற்று எல்லாமே நம்ம வந்து அழகுபடுத்திக்கத்தானே தவிர அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் அப்துல்லா. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு. காதலி ஏமாளி நானடி எங்குற என்ன வந்து பாரடி. அடி காதலி ஏமாளி நானடி எங்குற என்ன வந்து பாரடி. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு. முந்திரிக்கா நிறைய சுத்தி வா, கொள்ளையடிப்பவள் இங்கிருக்கா, கூட்டத்தில் நீ